மாந்திரிகம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா வந்து கருப்பு மாந்திரிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க? கருப்பு மாந்திரிகம் வந்து அதாவது முதல்ல வந்து அதர்வனம் தான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவமான மாந்திரிகம். அதை தான் வந்து நம்ம கருப்பு மாந்திரிகம்னு சொல்றாங்க. ஆனால் அதர்வனத்துல இருந்து தான் எல்லா மந்திரம் தந்திரம் எல்லா விதைகளை வந்து பெறப்பட்டது. சரியா? அதனால காளி தேவியே வந்து நம்மளுக்கு அந்த அதர்வனத்தோட அந்த மந்திரத்தை வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம வந்து நல்ல விஷயங்களையும் நிறைய பண்ணலாம், கெட்ட விஷயம் பண்ணலாம். அதாவது வந்து என்னோட குரு புரியுதா, நான் தானாலும் இந்த இடத்துக்கு நான் வந்தில்ல, என்னோட குருமார்கள் இருக்கிறாரு, அவரோட வழிகாட்டுதல் படி தான் நான் இந்த இடத்துல வந்து இங்கே அமர்ந்திருக்கிறேன். சரியா? அவர் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெளிவாக எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை முறைப்படி அந்த அதர்வன முறைப்படி கேரளா தாந்திரிக முறைப்படி இந்த விஷயம் எல்லா விஷயமும் நான் பண்ணித்தரேன் மக்களுக்காக. ஓகே, மெயினாக நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுக்குறேன். அவருடைய 13வது வயதில் சிவன் குடும்பத்தோடு தனக்கு காட்சி அளித்ததாக கூறி எங்களை ஆச்சரியப்படுத்தினார். கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 12 வயசு இருக்கும். அந்த 12 வயசுல தான் நான் கொஞ்சம் வெள்ளாட்டு புள்ள நான். அப்போ அந்த 12 வயசுல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கனவுகள் மூலமா வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அம்பாள். கனவு மூலமாவே தெய்வங்கள் வந்து காட்சி கொடுக்கறது, நம்ம கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாவே நான் அப்போ கூட எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு இது மாதிரி சாமி கனவுலாம் வந்துச்சுமா, சிவன் பார்த்தேன், நான் பார்வதியை பார்த்தேன், முருகர் விநாயகர்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து நம்ப மாட்டாங்க. போடா நீ வெள்ளாட்டு புள்ளடா, அது சும்மா இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பின்பு அவருடைய 18வது வயதில் அம்மன் தன் கனவில் வந்து தன் பாதங்களை ராகுலின் தலையில் வைத்து தன்னுடைய அருளை தந்ததாக சொல்லி எங்களை மிரள வைத்தார். திரும்ப அதோட அந்த 18 அந்த பருவம் நம்மளுக்கு வரும்போது திரும்ப நம்மளுக்கு அங்காள பரமேஸ்வரியோட அந்த தரிசனம் நம்மளுக்கு வந்து கனவுல கிடைச்சிச்சு. ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் அம்பாள் நிற்கிற மாதிரியும், நான் அவங்கள முட்டி போட்டு உட்காந்து நான் அவங்கள சரணாகதி அடைகிறேன். அவங்களோட வலது பாதத்தை எடுத்து என்னோட சிரசில் வைக்கிறாங்க. வச்சு அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது இனி வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன், உலக மக்களுக்கு நல்ல முறையில் பயன்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே என்னோட காலங்கள் எல்லாம் நான் கடந்து அதோட நான் ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு 8 வருஷம் நான் தொண்டு செஞ்சேன். இங்கே பச்சைமலை கோவில் வந்து 8 வருஷம் சிவன் கோயிலுக்கு நான் தொண்டு செஞ்சேன். அதுக்கடுத்து ரோட்டு கோவிலில் நான் தொண்டு செஞ்சேன். அதுக்கடுத்து இப்போ நான் சொந்தமாக என்னோட இடத்துலையே நான் அம்மாவோட உத்தரவுப்படி நான் இங்கே வச்சிருக்கிறேன். பில்லி சூனியம் ஏவல் வந்து இப்போதைக்கு இருக்கிற எல்லாரும் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா எல்லாரும் சாமியார் வந்து மீடியாவில் தெரியுறாங்க, எல்லாரும் பில்லி ஏவல்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதையெல்லாம் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. சரியா? இன்னைக்கு எப்படி வந்து உங்களால் காற்றை வந்து நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது, உணரதான் முடியும். அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஏவல் பில்லி சூனியங்களை வச்சா நம்மளுக்கு உடலுக்கு வந்து அந்த உபாதைகள் வந்து ஏற்படுது.